கோல்ட்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். Welcome to the Joyful Learning. Kindly subscribe the channel to click the bell icon to get all my notification. Mode. Mode is a value which is repeatedly occurs in a given set. ஸோ மோட் அப்படின்றது முகடுன்னு சொல்லுவாங்க தமிழில். இது எத்தனை தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ன வேல்யூஸ் நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை தடவை அதிகப்படியாக நமக்கு ஹைலி ஃப்ரீக்வன்சி ஆர் அப்பியர் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி ரொம்ப அதிகமாக எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ மட்டுமே நம்ம எடுத்துப்போம். சப்போஸ் இந்த ப்ராப்ளமில் 2-3 வேல்யூஸ் சேம் டேட்டாஸே ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்னாலும் அது நம்ம 2 வேல்யூஸுமே நம்ம எடுத்துக்கலாம். We see the types of mode. So mode பார்த்தீங்கன்னா bimodal, trimodal and multimodal அப்படின்னு 3 வகையா பார்க்குறோம். When there are 2 modes in a given set of data, it is said to be a bimodal. 3 modes on a data கொடுத்திருந்தாங்கன்னா it is said to be a trimodal. More than 3, that is 4 or more modes in a given data, then the set of data is said to be a multimodal. So இதை பேஸ் பண்ணிக்கிறோம் ungrouped data and group data problems நம்ம பார்க்கலாம். Now the example, in the given set of data 2, 4, 5, 5, 6, 7. So இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 5, 6, 7 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டேட்டா ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 5. So mode of the data set is 5. It is twice. 2 தடவை வந்திருக்கிறதால twice. It is bimodal example. Now find the mode of 3, 6, 9, 16, 27, 37, 48. So இந்த டேட்டாஸ்ல எந்த டேட்டா ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த நம்பருமே ரிப்பீட்டட் ஆகல. So mode is equal to no mode. So if no value or number of data appear more than once, ஒரு தடவைக்கு மேல இன்னொரு தடவை வரல அப்படின்னாலே it is said to be a no mode. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் நமக்கு ஆன்சர்ஸ்க்கு தேவைப்படும். So you can have the note of it. Find the mode of the given data set 3, 3, 6, 9, 15, 15, 15, 27, 27, 37, 48. Data கொடுத்திருக்காங்க. இதுல எந்த டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. Now you see 15, 15, 15 பார்த்தீங்கன்னா 3 times repeated ஆயிருக்கு. So mode is equal to 15 repeated thrice. It is example for trimodal. Find the table represent the following number of wickets taken by a bowlers in 10 matches. Find the mode of the given set of data. So இப்போ நமக்கு டேப்லெட் காலம் பேஸ் பண்ணி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம டேரக்டா ஃப்ரீக்வன்சியை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சியில் பாருங்க 2, 2, 2, 2 ரிப்பீட்டட் 4 times. So 1 எடுத்தீங்கன்னா 1 to 1, 1 3 times. 3 எடுத்தீங்கன்னா 2 times. 4 எடுத்தா 1 time. So mode is 2 is repeated 4 times. So mode of the given data is 2. Find the mode for each of the following frequency table. So weight bag of rice கொடுத்திருக்காங்க, different bags of rice கொடுத்திருக்காங்க. So இதில் பார்த்தீங்கன்னா நம்ம frequency மட்டும்தான் பேஸ் பண்ணி நான் மோட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் see this 8, 8 2 times ரிப்பீட் ஆயிருக்கு, 10, 10 2 times ரிப்பீட் ஆயிருக்கு. மற்ற நம்பர்ஸ்லாம் ஒன்லி ஒன்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 8 and 10 twice it is repeated. மோட் ஃபார்முலா இது வந்து கிளாஸ் இன்டர்வல் பேஸ் பண்ணி குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம பார்க்கலாம். மோட் லைஸ் இன்சைட் த மாடல் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம ஃபார்முலா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு L plus F1 minus F0 dividing by 2 times F1 minus F0 minus F2 into H. இது கிளாஸ் இன்டர்வல் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்க்கானது. ஸோ இதில் F1 L என்ன பார்த்துக்கலாம். Where L is lower limit of the model class, H is size of the class interval, F1 frequency of the model class, F0 frequency of the class preceding the model class before. F1 the frequency நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி இருக்க ஒரு ஃப்ரீக்வன்சியோ பின்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சியோ எடுத்துக்கணும். பிஃபோர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது F0 எடுத்துப்பீங்க. ஆஃப்டர் எடுத்தீங்கன்னா it is F2. So we see the problem regarding group data. In the class, 30 students marks obtained by the students in the mathematics,
Out of 50 is tabulated as below. Calculate the mode of the data given. So marks obtained கொடுத்திருக்காங்க 10 to 20, 5 students got it. 20 to 30, 12 students. 30 to 48 students and 40 to 50, 5 students. So in the problem, number modal maximum class frequency பார்த்தீங்கன்னா we look upon it. The maximum frequency எந்த data பார்க்கணும் அப்படின்னா highest frequency பார்க்கணும். Highest frequency எங்க இருக்கு 12 இருக்கு. So modal class is 12. So the maximum frequency obtained in this 12 is in the class interval 20 to 30 ல இருக்கு. இதனுடைய lower limit னா இந்த 20 30 ல பாத்தீங்கன்னா lower limit is 20. So நமக்கு L தான் வேணும். So lower limit. Size of the class interval. நம்ம class interval size பாத்தீங்கன்னா 10 20 20 30 30 14 கொடுத்திருக்கிறதால the class interval size between this is 10. Next one frequency. நம்மளோட frequency என்ன கிடைச்சிச்சு 12 and previous frequency that is F0 and F1. Let me look upon the table பார்க்கலாம். இதுல பாருங்க 12 க்கு previous 12 உடைய previousல பாத்தீங்கன்னா F5 and next one to this is 8. So F1 this one அப்ப F0 னது 5 F2 is 8. Now we go for the calculational part. Formula paranga mode is equal to L plus F1 minus F0 dividing by 2F1 minus F0 minus F2 into H. Value substitute panna. L is 20. 20 plus 12 minus 5 dividing by 2 into 12 minus 5 minus 8 into 10. So F0, F1, F2, F3 உடைய value, F2 உடைய value substitute பண்ணிருக்கோம். So இதுல பாத்தீங்கன்னா 12 minus 5 is 7. 2 into 12, 24 minus 8 minus 5 minus 8 is minus 13. So ரெண்டு value subtract பண்ணீங்கன்னா 11. So 20 plus 7 into 10, 70 dividing by 11. 70 11 ஆல divide பண்ணி பாருங்க. You will be getting the value 6.36. So 20 plus 6.36 equal to 26.36. So the modal class lies between 20 and 30. So 20, 30 in between the 26 value irukadala, the modal class will be lying in 20 and 30. Okay. Thank you for watching this channel. Before we see the advantages and disadvantages, sometimes 2 marks like kekranga students, so you can utilize this. Advantages and disadvantages. So advantages la pathina, the points are the mode is easy to understand and calculate. So when compared to the mean median problem, you will be going for that is a formula based calculation you will be making. But in the problem it is easy to find the data கொடுத்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Next one, the mode is not affected by the extreme values. There will be no difference in the values. The mode is easy to identify in the data set in discrete frequency distribution. Even it is given in the frequency distribution, நம்ம value high frequency வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். The mode is useful for the qualitative data. So it is an open-ended frequency table. So according to the table, it can see it and it can be presented in the graphical form also. Disadvantages. The data is not defined when there is no repeated in a set of data. Suppose there is no repeated data, we cannot find any mode. Let us look upon the normal problem. So this is a greater disadvantage. The mode is not based on all values. Mode will not based on the values of the repeated ones if it is not given. The mode is unstable when the data consists of a small number of values. Sometimes data will have one mode, more than one mode, or no mode at all. Sometimes we may get mode or we may not get mode. More than one mode also we can get it in the mode. Thank you for watching this channel. If you like this channel, kindly subscribe the channel to get more and more updating videos. Thank you once again to everyone.